தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். வணக்கம் சார். சுறுசுறுப்பாகவே இருக்க முடியல சார். என் உடம்பு மேலே எனக்கு ரொம்ப அக்கறையாக இருக்குது. நான் ஏதாவது உடற்பயிற்சி பண்ணணும், யோகாசன பயிற்சி பண்ணணும், மற்றவங்கள மாதிரி நானும் மிடுக்கா நல்லா சந்தோஷமாக ஜாலியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் நினப்பு மட்டும்தான் சார் இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியல. வேலைன்னு அலையிறோம். எங்கள் உடம்பை நாங்கள் கவனிச்சுக்கிறதே இல்லை. எங்களோட ஃபுட் ஹேபிட் எல்லாம் ஏதோ மாதிரி இருக்குது சார். எந்த ஃபுட்டு சாப்பிட்டா எங்கள் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஆசன பயிற்சி செஞ்சால் எங்கள் உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நாங்கள் ஓட முடியும், எங்களை ஆனந்தமாக வச்சுக்கக்கூடிய தன்மை எதுதான் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் இந்த ஒட்டுமொத்த கேள்விக்கும் ஒரே விட யோகக்ரியா. இந்த யோகக்ரியா வர அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த வகுப்பு ஜூம் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நான் ஆன்லைனில் எடுப்பேன். உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம். இந்த வகுப்பு மாலை 5:30 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்பிளேயில் தெரிகிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரை போட்டு நான் யோகக்ரியா வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த யோகக்ரியா வகுப்பில் நீங்கள் கலந்து பயன்பெறலாம். உங்களை சுறுசுறுப்பாக்குறதும் ஆரோக்கியமாக்குறதும் வளையாத உங்கள் உடம்பை நல்லா வளைய வைக்கிறதுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் நான் கேரண்டி. உடம்புல இருக்கக்கூடிய 8 எலும்பு இணைப்புகளை சரியான விகிதத்தில் சரியான முறையில் எப்படி சுழற்சி பண்ணணும், அதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற உடற்பயிற்சிகளும், உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை இயக்கக்கூடிய 3 சக்தி வாய்ந்த யோகா ஆசனங்களும், வாழ்க்கையில் நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைச்சு சுறுசுறுப்பாக இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் வளப்படுத்தக்கூடிய மிகவும் சுலபமான எல்லாரும் பண்ணக்கூடிய சக்தி மிகுந்த ஆசனங்களும் நம்ம வகுப்பில் சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா அவர் முதல்ல பார்க்குற விஷயம் ரத்தம் எப்படி இருக்குது. ஏன்னா நம்மளோட நோயோட அளவு அந்த ரத்தத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த ரத்தம் எந்த அளவுக்கு சுத்தமாக சிவப்பு நிறத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரத்தத்தோட சுத்திகரிப்பையும் ரத்தத்தை நன்முறையில் கொண்டு வர்றதுக்கான சில சக்தி வாய்ந்த மூச்சு பயிற்சிகளும் நம்ம இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம். ஆர்வம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வாசியோக வகுப்பில் தீட்சை வாங்கியிருக்கணுமா, வாங்க வேண்டாமா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. தினமும் மாலை வேலை 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களால் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு 100% கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். சார் சுறுசுறுப்பே இல்லை சார், உடம்பும் மனதும் ஒரு தொய்வாகவே இருக்குது, என்னால் எந்த செயல்லையும் ஒரு தீவிரத்தன்மையும் ஆர்வத்திலையும் ஈடுபட முடியல, என்னமோ மாதிரி இருக்குது, லைஃப் ஒரு சந்தோஷமாக ஆரோக்கியமாகவே இல்லை, என்னோட உடம்பு வளையவே மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, சார் என்னால் குமிஞ்சு என்னோட பாதத்தோட கூட தொட முடியல, குமிஞ்சா முதுகு வலிக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, ஓடுனா மூச்சு வாங்குது, என் ஆரோக்கியம் என்கிட்ட தொலைஞ்சு போச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை சார் என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களால் உங்கள் உடலை நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக வளைக்க முடியும், ஆரோக்கியம் பண்ணிக்க முடியும், உங்கள் உடம்புக்கான நோய் எதிர்ப்பு சக்திகளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்.